ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிடிஎஸ் ரீஃபண்ட். அதாவது டிடிஎஸ் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் ஃபாரின் இன்கம் இருந்தாலோ அல்லது ஃபாரின் அசெட் இருந்தாலோ அவங்க கட்டாயமா ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் பண்ணி இருந்தால் அவங்க கட்டாயமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் அப்படின்னா பேங்க் டெபாசிட் வந்துட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேல இபி பில் ருபீஸ் 1 லேக் ருபீஸ் மேல கட்டியிருந்தாலும் ஃபாரின் டிரான்சாக்ஷன் எக்ஸ்பென்சஸ் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிருந்தாலும் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது பிசினஸ் லாஸோ அல்லது லாஸை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அவங்க கட்டாயமா அதாவது ப்ரீவியஸ் இயர் லாஸ் இந்த வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த லாஸை வந்து இந்த வருஷம் ப்ராஃபிட் கூட நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கட்டாயமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லோன் வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எக்ஸாம்பிள் ஹவுசிங் லோன் அல்லது பிசினஸ் லோன் வாங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அல்லது வாங்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா வாங்கி தான் ஒரு பிசினஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்க வந்து கட்டாயமா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விசா எடுக்கணும் ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா கட்டாயமா அவங்களும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்.